டைனோசர்ஸை பார்த்தேன் நண்பர்களே. யாருன்னே தெரியல இவனுங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னே ஒரு டீமா இருக்கிறானுங்க. இவனுங்களுடைய பவரே வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரி 3 கார்னர் ஸ்பான் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா? மட்டும் இல்லாம ஒருத்தன் மட்டும் ஹெட்டா இருக்கான்னு நெனைக்கிறேன். அந்த ஹெட்டு தான் ஐயோ! நமக்கு வேற ஏதோ பண்ணி விட்டானுங்களே ஃபியர்ன்னு. என்னாச்சுன்னே தெரியல. நம்மளுடைய டைனோசர்ஸால நம்மள கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன மேட்ரு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சைட்ல ரைட் சைட்ல மேல காமிக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய டைனோசர் வந்து பயந்து போய் கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு நண்பர்களே. விளங்கிரும்டா. டேய் விளங்கிரும். இப்படி ஒரு பாஸா? ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக்கே போட்டுக்கோங்க ஓகேவா. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைனோசாரஸை டேம் பண்ண போகிறோம் நண்பர்களே. என்னுடைய ரொம்ப நாள் கனவு. அதாவது அவனை வந்து பல தரம் டேம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவனை வந்து டேம் பண்ணுறது எனக்கு ஒரு இது நல்லாயிருக்கும் ஓகேவா. மட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரும் கொஞ்சம் பண்ணணும் ஓகேவா ஏரியாவை. அதை வேறு பண்ணணும். அதுக்கடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புல்லட் வேறு செய்யணும் நண்பர்களே. ஒரு கன்று, அதாவது ஒரு ரிவால்வர் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ரிவால்வருக்கு வந்து 126 அயன் தேவைப்படுது மெட்டலு. அதை வேறு எடுக்கணும், இன்னும் கலெக்ட் பண்ணணும். அது புல்லட்ஸுக்கும் அயன் தேவைப்படுது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைனோசாரஸை டேம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் செய்யலான்னு இருக்கேன். அதை முதல்ல போய் செய்வோம் நண்பர்களே. இங்கே இருக்க மாட்டான். நம்ம இங்கே பார்த்து ஸ்பைனோசாரஸை ஆலையை காணும் நண்பர்களே. அதுக்கடுத்து ரொம்ப தூரம் தள்ளி வந்தேன். இங்கே ஒரு ஆல்ஃபா ராப்டர் இருந்தான். முன்னாடினா நம்மளால் அடிக்க முடியாது. ஆனால் நம்ம பேரியானிக்ஸோட ஹெல்த்து இப்போ 10,000 கிட்ட. இப்போ நம்மளால் அசால்ட்டாக இவனை அடிக்க முடியும். நம்ம ரெக்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கோமா, அதனால் நம்ம ஈஸியாக இவனை அடிச்சு போட்டுடலாம். டீரெக்ஸே நல்லா ஆடுறா. இவனை போன பாட்டில் எப்படியோ மீட்டுட்டு வந்தால் நல்லதாக போச்சு நண்பர்களே. இந்த மாதிரி ஃபைட்டுக்கெலாம் யூஸ் ஆகும் அந்த பாய். அதனால தான் இவனை மீட்டுட்டே வந்தேன். ரைட் நண்பர்களே, போட்டு தெளிவான். இப்போ அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஓகே ரைட்டு. இன்னும் வந்து நம்ம இதில் பாஸ் ஃபைட்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. இருந்தால் நம்ம அதையும் படணும். முக்கியமாக இந்த புதுசாக இந்த ரைனோ கண்டா மாதிரி உள்ள டைனோசர்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேப்பில். ஏன்னா நான் பார்க்கல. இன்னும் நம்ம ஜிகாவை வேறு டைம் பண்ணணும் நண்பர்களே. ஜிகாவை டைம் பண்ணால் கொஞ்சம் லெவல் கூடணும். அது இன்னும் சீக்கிரமாகவே கூடிடலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஸ்பைனோசாரஸ் நிற்கிறான். அவனை அடிப்போம் இங்கேருந்தே. பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் தம்பி இங்கே வாடா. இன்னும் வந்துடுவான் நண்பர்களே. எப்படினாலும் இங்கே தான் வந்து ஆகணும். நம்ம அவன் மேலே கை வச்சு அவன் ஓடி வருவான். நான் ட்ராப் செஞ்சுட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தெறிக்கி செஞ்ச மாதிரி தான். ஆனால் இந்த பையன் கடைசி வரைக்கும் இந்த ட்ராப்பில் மாட்டலைங்க. அதான் ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இவனுக்கு லெவல் கம்மின்னு நினைக்கிறேன். இவனுக்கு டாப்பர் ஈஸியாக ஏறிடுது. அதனால் நமக்கு இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேங்கிறான். டேய் தம்பி இந்தாடா. டேய் வந்துடுறா. இந்த ஏரியாவுக்கு வந்தால் தான் உன்னை நான் என்ன அண்ணனால ஈஸியாக டேம் பண்ண முடியும் பார்த்துக்க. இன்னுங்க இங்கேருந்தே அடிப்போம். டச்சக் விழுதா பக்கத்தில் போக மாட்டேங்குது நண்பர்களே. ஏன்னே தெரியலை. மேலே அடி விழுந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அவனை டேம் பண்ண முடியும். டேய் வந்துட்டான் நண்பர்களே. நீ நம்ம ஈஸியாக டேம் பண்ணிடலாம். டே இங்கே உள்ளே வந்துடுறா விழுந்துடுறா. ஆளக்கானு நண்பர்களே. சவுண்டே இல்லை. எங்கடா போனேன்? மண்டையா இருக்கியா? இல்லை நண்பர்களே. இங்கேருந்தா வந்தால் அடிப்பான். அந்த ஓடிட்டான் நண்பர்களே. ஆளையே காணும். எங்கடா போகிறீங்க? கண்ணுக்கு தெரியாமல் மறைகிறீங்க. திடீர்னு இவனுங்க மறைஞ்சு போயிடுறானுங்க. எங்கடா அந்த நிற்கிறான் நண்பர்களே. கடைசியில் ஒரு வழியாக மயக்கம் போட வச்சேன். எவ்வளோ தூரம் நீங்களே பாருங்கள். இன்னும் கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன். நம்ம ரெக்ஸெல்லாம் நிற்க வச்சுட்டு வந்தேன். கடைசியில் மயக்கம் போட்டான் நண்பர்களே. இவனை எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு துரத்தி வந்து மயக்கம் போட வச்சுருக்கேன் தெரியுமா. ஆனால் வெறும் 8வது லெவல் தான் இவனே இவ்வளோ கஷ்டமாக இருக்கான். இன்னும் இவனுடைய ஹையர் லெவல் இவன்லேருந்து ஹை லெவலில் உள்ளவங்களாம் டேம் பண்ணுறதுக்கு என்ன பாடுபடணுமோ. இவனுக்கு வந்து இந்த மீட் வைக்கணும் நண்பர்களே, ப்ரைம் மீட்டு. அப்படின்னா இவன் சீக்கிரமாகவே டைம் ஆயிடுவான். நம்ம வந்து ஆல்ஃபா ராப்டர் அடித்ததுனால நிறையா ப்ரைம் மீட் இருக்குது. அதனால் நம்ம இவனை ஈஸியாக டேம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து இவனுக்கு நம்ம ப்ரைம் மீட்லாம் வைப்போம். இன்னும் ப்ரைம் மீட் தேவைப்படும். நான் ரிவால்வர் செஞ்சேன் பார்த்தீங்களா, அதோடைய மகிமையை மட்டும் பாருங்கள். இப்போ என்ன அடி உழுதுன்னு மட்டும் பாருங்கள் சரியா. அவனுக்கு அசால்ட்டாக அடித்து போட்டுடலாம் நண்பர்களே. நல்லா தான் அடியுது. ஆனால் சாக மாட்டேங்கிறானே. எனக்கு தெரிஞ்சு உயிர் நிறையா இருக்கும்னு நினைப்பேன். அவன் வந்து டிப்ளோடாகஸ். அதனால் இப்படி தான் லேட் ஆவான். டிப்ளோடாகஸுங்கிறது வந்து நான் வெஜிடேரியன் ஆம்னிவோரஸ் கேட்டகரியில் வருவான். இவன் வந்து ரெண்டையுமே சாப்பிட்ற கேரக்டர். நம்ம போனால் நம்மளை போட்டு பொழந்துடுவான். இவன் டேஞ்சரான ஆள் தான். ரைட் நண்பர்களே, இவனை அடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், செத்துனான். இனி நம்ம பேரியானிஸ் வச்சு அடித்தாலே போதும். அவனுடைய ப்ரைமேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுக்கு தான் நமக்கு ரிவால்வர் யூஸ் ஆகும் நண்பர்களே. ஒரு திடீர்னு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம டைனோஸ் எதுவும் செத்து போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம ரிவால்வர் வச்சு அடித்து தப்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிக்ட். அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, கடைசியில் நம்ம ஸ்பைனோவும் டேம் ஆகிட்டான். இவனுக்கு வந்து ஸ்பைனோனே பேர் வச்சிடும். இவனை இனி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது வேறு பெரிய வேலை. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெதுவாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் ஓகேவா. ஸ்பைனோ சார் அவ்வளோதான். ஸ்பைனோ சார் இப்போ வந்து இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா.
இல்லைனா ரொம்ப லேட்டாகவும் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கே. நம்ம ரெக்ஸ் வேறு இருக்காங்க, அவனையும் கூட்டிகிட்டு வரணும். இன்னும் நமக்கு வேலை இருக்குது. முதல்ல இவனை அட்டாக் டார்கெட் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பாருங்கள், அட்டாக் டார்கெட் கொடுத்தோன்னே அவ்வளோதான். ஒரு அடி நம்மளுடைய ஸ்பைனோசாரஸ் மேலே ட்ரைக்கால் ஒரு அடி கூட வைக்க முடியல. நம்ம ரெக்ஸ் வேறு வந்துட்டான். ரெக்ஸே சீக்கிரம் வாங்கடா, 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் நண்பர்களே. இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு இவனுடைய பவர்லாம் என்னென்னு காமிக்கிறேன், ஓகேவா? ரைட் நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய ஸ்பைனோட சேடில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை தூக்கி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இவனுடைய பவர்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். முதல்ல இப்படி சாதாரணமாக வாயிட்டுக்கு அடிப்பான், ரைட்டா? இது வந்து நார்மலாக ஒரு சின்ன ஏதாவது ஒரு இதை அடிக்கிறதுக்கு. அதே இது பெரிய டைனோசர் எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நம்ம ரைட் சைடு மேலே தூக்கி விட்டு இப்படி நடந்து போனோம்னா 2 காலால் நடப்பான். முன்னாடி 2 முன்னங்காலாலே அடிப்பான் நண்பர்களே. அதனால் நமக்கு ரொம்ப லாபமாக போயிடும். ஈஸியாக அடிச்சிடலாம். யார் வந்தாலும் ஒரு பெரிய டீரெக்ஸே வந்தாலும் அடிச்சிடலாம் நண்பர்களே, ஓகேவா? அதனால தான் இவனை முதல்ல டேம் பண்ணதே. இவனை வந்து ஆனால் இவன் ஃபாஸ்ட்டாக இருப்பான். இன்னும் லெவலப்லாம் போட்டோம்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஆனால் இவனுக்கு இல்லை. அதுக்கடுத்து நான் ஒரு சேட்டை பண்ணினேன். அந்த சேட்டையினால் இந்த ஸ்பைனோசாரஸோடைய சோழியை முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. நீங்களே பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ்ட்டை போய் எவனாவது கடலுக்குள்ளே போய் ஸ்பைனோசாரஸை கொண்டு போவானா? சதுப்பு நில டைனோசரை நான் கொண்டு போவேனாடா? நான் தான் பைத்தியமாச்சே. அதுக்கடுத்து கடைசியில் உயிர் போயிடுச்சு நண்பர்களே. என்ன செய்ய முடியும்? அவனால் நகர முடியலை நண்பர்களே. அவனுங்க ஸ்டன் பண்ணதுனால ஒரு சுட்டு கூட நகர முடியலை. மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இவன் மெக்லோடான் வர வந்து அடிக்கான். எல்லோரும் சேர்ந்து அடித்ததுனால நம்ம ஸ்பைனோவை காப்பாற்ற முடியலை. என்ன செய்கிறது? ஒரு சில நேரங்கள் ஓகே தான். அதுக்கடுத்து பின்னாடி வர மெக்லோடான் வந்து அடிக்கிறான் நண்பர்களே, டமில் டுமில்னு. டேய் மெக்லோடானு, ரொம்ப பண்ணிட்டடா. உனக்கு இருக்குடா ஒரு நாள். உன்னையும் நான் டைம் பண்ணி உன்னையும் வச்சு செய்கிறேன், சரியா? உன்ன மாதிரி உள்ள எல்லா டைனோசர்ஸையும் கடலில் உள்ளதையும் போட்டு தர்றேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு டைனோசர்ஸை பார்த்தேன் நண்பர்களே. யாருன்னே தெரியலை இவனுங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னே ஒரு டீமாக இருக்கிறானுங்க. இவனுங்களுடைய பவரே வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி 3 காரணம் ஸ்பான் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா? மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மட்டும் ஹெட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஹெட்டு தான் ஐயோ நமக்கு வேறு ஏதோ பண்ணி விட்டானுங்களே ஃபியர்னு. என்னாச்சுன்னே தெரியலை. நம்மளுடைய டைனோசர்ஸால் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. என்ன மேட்ரு என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த சைடில் ரைட் சைடில் மேலே காமிக்கி பார்த்தீங்களா? நம்மளுடைய டைனோசர் வந்து பயந்து போய் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு நண்பர்களே. விளங்கிடும்டா, விளங்கிடும். இப்படி ஒரு பாஸா? என்ன செய்கிறடா? இப்படிலாம் பண்ணக்கூடாதடா தம்பிகளா. ரைட் நண்பர்களே, ஒரு வழியாக அது சரியாயிருச்சு. அதுக்கடுத்து இன்னொரு புது குரூப் ஆஃப் டைனோசரையும் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பக்கம் ஸ்டெகோ குட்டின்னு நினச்சி நான் பாட்டுக்குள்ள பக்கத்தில் போய் நின்னேன். திடீர்னு அங்கேருந்து வந்தவன் ஒருத்தன் மொரட்டால் வந்து லைட்டாக அடிச்சுட்டு போயிட்டான் நண்பர்களே. நீங்களே பாருங்கள், அவ்வளோதான் தமிழ்னு ஒரு அடி. அதனால் நான் எஸ் ஆகிட்டேன். எதுக்கு அவனுங்கக்கிட்ட வம்பு? யாருன்னே தெரில நண்பர்களே. அவனுங்களும் ஒரு நியூ டைப் ஆஃப் டைனோசர்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இந்த மேப்பில் எத்தனை பேரை இன்னும் நம்ம பார்க்கணுமோ. அதுக்கடுத்து ரெட்வுட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. கொஞ்சம் ஃபெல்ட் கலெக்ட் பண்ணலான்னு. ஆனால் ஒருத்தனும் காணும். முதல்ல பியர்லாம் இருப்பானுங்க. அந்த பியர்லாம் எந்த ஏரியாவுக்கு போனானுங்கன்னே தெரில. ஒரு பியரையும் காணும், ஓகேவா? அதையும் அவனுங்களையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு டெக் ரேப்டர் இருந்தான். அவனை டேம் பண்ணலான்னு ஒரு ஆசையில் லைட்டாக குதிச்சேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு பின்னாடி இத்தனை ரேப்டர் இருக்கானுங்களேன்னு. அவனுங்களை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம்னா என்னை முடிச்சு விட்ருப்பானுங்க நண்பர்களே. 500 ஹெச்பி டமால் டிமில்னு காலி பண்ணிட்டானுங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம கட்டணாக இருந்ததுனால கதம் பண்ணியாச்சு. இனி இந்த ஏரியாவில் இருந்தால் நமக்கு டேஞ்சர் நண்பர்களே. நான் இந்த ட்ராப் எடுக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த ஏரியாவில் நின்னேன். அந்த ட்ராப்பில் என்னதாவது நல்லா யூஸ்ஃபுல்லான இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏதாவது உதவாக்கரையாக இருந்துச்சுன்னா கடுப்பாகும். விளங்கிடும் நண்பர்களே. ஏதாவது நமக்கு தேவையில்லாத பொருள் தான் ரெண்டுமே. எதுக்கு வம்பு? தூரம் போயிடுவோம் நண்பர்களே. இங்கே இன்னும் டேஞ்சர் தான். இங்கே நண்பர்களே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பைனோசார் செத்து போயிட்டானே. இன்னொரு ஸ்பைனோசாரை டேம் பண்ணுறதுக்காக வந்தேன். இங்கே ஒரு பேரியானிக்ஸை பாருங்கள் நண்பர்களே. வரி குதிரை மாதிரி இருக்கான், சிரிப்பாக இருக்கான். அவன் கலரை பார்க்குறதுக்கே. வரி குதிரை ஏமலாம் கை வைக்காதடா மாட்டியா? நான் பெரிய ஆட்கள்லாம் கொடுத்துறேன். அவன் சொல்லி முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இந்த ரேப்டர் தான் தொல்லை. பின்னாடியே வந்து கடிக்கிறானுங்க நண்பர்களே. முன்னாடி கடிச்சா கூட பின்னாடி ஏன்டா டிக்கில் எங்கடா கடிக்கிறீங்க? சும்மா இருங்கடா. அவ்வளோதான் நண்பர்களே. ஒருத்தர் செத்துட்டான். இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்கான். அவனே முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். தேவையா உனக்கு இதெல்லாம்? தேவையா என்கிட்ட வந்து அம்புழுத்து? நண்பர்களே, அந்த இருக்கானுங்க பாருங்கள் ஸ்பைனோ. இவனை தான் டேம் பண்ணலான்னு வந்தேன். இவன் கொஞ்சம் லெவல் கூட தான் நண்பர்களே. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீ எங்கண்டா வந்த? ரெக்ஸு நண்பர்களே. தெரியுதா? பச்சை கலர் இருக்கலே. மண்டையா வாடா, வா வா வா. ஐயோ, இந்த டிலோபியூசாரஸை இதுக்கு தான் நண்பர்களே கொண்டேன் பக்கத்தில் உள்ளவனை. ஏன்னா இப்படி தான் நேரம் பார்த்து கண்ணை பியூஸ் பிடிங்கி விட்டு போயிடுவான். அப்புறம் நாம் அவனுங்கக்கிட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கும். இந்த வந்துட்டான் பாருங்க ரெக்ஸு. நமக்கு 10,000 ஹெல்த்து. இவன் அடித்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் சாகுறதுக்கு. ஓகேடா, நீ பாட்டுக்குள்ளே அடி. நான் பாட்டுக்குள்ளே உன்னை டேமேஜ் கொடுத்து நான் உன்னை சீக்கிரம் டேம் பண்ணிட்டு போயிடுறேன், ஓகேவா? நம்மளாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். தம்பியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் நேரமாகும் நண்பர்களே. இவனை டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவனும் டாப்பர் நிறையா இருக்கும். இவன் லெவல் அதிகம்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம போன மாதிரி டெக்ரெக்ஸை டேம் பண்ண மாதிரி இவனை டேம் பண்ண முடியல. கடைசியில் நமக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களே. நம்ம அடிமைடா நீ 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 என் அடிமையடா.
நண்பர்களை பின்னாடியே போய் டேம் பண்ணிட வேண்டியதான். டேய் எங்கடா போற தம்பி? ஏய் எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் பார்த்துக்க. பார்த்தீங்களா ஹெச்பி கொஞ்சம் தான் குறைச்சிருப்போம். ஒரு 2000 ஹெச்பி அவ்வளோதான் குறைச்சிருப்பான். டேய் டேய் நின்னுடா. எங்கேடா போற? எங்கேயோ ஓடுறான் நண்பர்களே இவ்வளோ ஜித்தா. ஐயோ! பேராசார் மேலே பட்டுருச்சு. டேய் பேராசார் நீ ஏன்டா குறுக்க வர பேராசாரஸு? அவ்வளோதான் நண்பர்களே அவனும் மயக்கம் போட்டான். இவனை இப்போ மயக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் மயக்கம் போட்டான் நண்பர்களே. இனி மீட்டை மட்டும் வச்சா போதும். இவனுக்கு டாப்பரும் அதிகம் தான். அதனால் இவன் ரொம்ப நேரம் மயக்கம் போட்டிருப்பான். நம்ம இவனுக்கு மோஸ்ட்டாக கொஞ்சம் நார்கோட்டிக்ஸ் வச்சாலே போதும். நார்கோட்டிக்ஸ் வேறு கொண்டு வரல. ஸ்பைனோ வேறு உறிஞ்சி தள்ளுவான் நார்கோட்டிக்கை. என்ன செய்கிறது? பார்த்துக்கலாம் ப்ரைமேட் வச்சா சீக்கிரம் டைம் ஆயிடுவான் நண்பர்களே. அதனால் எங்கேயாவது பக்கத்தில் பெரிய டைனோஸ் இருந்துச்சுன்னா அதை வேறு அடிக்கணும். பார்த்தீங்களா 2000 உயிர்கிட்ட குறைச்சிருக்கானா? கிட்டத்தட்ட 3000 உயிர்கிட்ட குறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தெரில. சரி நண்பர்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பைனோவை டைம் பண்ணுவோம். டேய் தம்பி இங்கே வாடா. அவ்வளோதான் நண்பர்களே ஒரு அடி அடிச்சாச்சு. இந்த வந்துட்டான் பாருங்கள். இவன்ட்டேன் அடிவாங்களா நம்மளால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேய் தம்பி நான்லாம் சாக மாட்டேன்டா. டேய் கொன்றாதடா அதுக்குன்னு திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி அடித்து கொணுக்குன்னு போட்டுற போகிறான் நண்பர்களே. கொஞ்சம் தண்ணி சைடு இல்லாமல் வெளியே போவோம். ஏன்னா நமக்கு தண்ணி சைடும் டேஞ்சர் தான். டேய் பொறுமையாரா அடிக்கலாம்டா. ஏன்டா ஏன் என்னை அடிக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா? இந்தா வச்சுக்கோ. இந்தா ஒரு பேரி அன்னைக்கு வராமல் பாருங்க. ஏன்டா அவன்கிட்ட போய் ஏன்டா வம்புழுக்கிற? அவன் 2 அடியில் உன்னை முடிச்சு விட்டான். தேவையா உனக்கு இதெல்லாம்? உயிர் வெறும் 400 300ன்னு வச்சுக்கிட்டு இவன்கிட்ட வந்து வம்புழுக்கலாமா? நண்பர்களே நம்மளும் 12 மணி நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாய் சாவ மாட்டேங்கிறான். மயக்கம் போட மாட்டேங்கிறான் நண்பர்களே. சாவடிக்கவா வந்தோம்? மயக்கம் போடலாம் வைக்க வந்தான். சரி சீக்கிரம் மயக்கம் போட்டானா அந்த ஓட்டான் பாருங்க. இப்படி தான் என்ன நண்பர்களே எங்கேயாவது ஓடிடுறான். எங்கேயும் வேறு எதுவும் டேஞ்சரான டைனோசர்கிட்ட போகடா. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களில் உள்ள பெரிய பெரிய டேஞ்சரான டைனோசர்லாம் நம்ம அசால்ட்டாக அடக்கிட்டோம் நண்பர்களே. அவ்வளோதான் ரெக்ஸு அதுக்கடுத்து ஸ்பைனோசாரஸ் தான் இந்த மாதிரி இடங்களில் ஆள்றவங்களே. அவனுங்களே முடிச்சு விட்டோம். இனி நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? இனி இந்த இடத்துல பெரிய ஆள்னா ரைனோகண்டா மட்டும் இருக்கான். அதாவது அந்த பறக்கிற டைனோசர் அவனையும் டேம் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இவனுங்கள்லாம் இன்னும் பெரிய ஆட்கள் கிடையாது. எப்படியாவது இவனையும் டேம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடணும் நண்பர்களே. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பைனோசாரஸை இழந்துட்டோம். அதுக்கு பதிலாக ஒரே கல்லில் 2 மாங்காய் பார்த்துட்டிங்களா? இந்த டீரெக்ஸ் மயக்கம் மட்டும் கிடக்கான். அங்கே ஒரு ஸ்பைனோசாரஸ் வேறு நிற்கிறான். டேய் உன்னையும் நான் மயக்கம் போட வைப்பேன்டா ஈஸியாக. இந்தாடா வச்சுக்கூடா. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஒரு அம்போட மயக்கம் போட்டுருவான். ரைட்டு இந்த ஒரு அம்போட மயக்கம் போட்டானா இப்போ நம்ம போய் இறங்கி அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வாண்டுகள்லாம் முடிச்சு விட்ருவோம் நண்பர்களே. இல்லைன்னா நம்ம டேம் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான். நம்ம பிரியாணிஸ் தள்ளியே வைக்கணும். இல்லைனா நம்ம பிரியாணிஸ் தெரியாமல் அடித்தோம்னாலும் செத்து போயிடுவான். ஓகேவா? ஓகே நண்பர்களே இப்போதைக்கு இவங்களுக்கு ப்ரைமேட் மட்டும் வச்சா போதும். இவனுங்க டேம் ஆயிடுவானுங்க. நான் டேம் ஆன பிறகு காமிக்கிறேன் நண்பர்களே. ஒரு வழியாக நம்ம டீரெக்ஸு நான் ஏஎஃப்கேயில் போனதில் டேம் ஆகிட்டான் நண்பர்களே. கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே போயிட்டேன். அடிக்கடி வந்து நார்கோட்டிக் மட்டும் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பைனோசாரஸும் டேம் ஆகணும். அதுக்கு இன்னும் டைம் ஆகுமா இல்லையான்னு தெரில. இந்த ஸ்பைனோசாரஸும் டேம் ஆகிட்டோம்னா சந்தோஷம். இவனையும் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? டேய் சீக்கிரம் டேம் ஆகுங்கடா. நைட்டாக வேறு ஆகிற மாதிரி இருக்குது நண்பர்களே. அடுத்த நாள் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய நேரம். டேய் வாங்கடா. இனி நம்ம வீட்டுக்கு நேராக வீட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ரைட் நண்பர்களே நைட் ஆயிடுச்சு. ஓகேவா? வந்ததுக்கு ஒரு ஸ்பைனோசாரஸை டேம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இவனுக்கு ஒரு சேடல் மட்டும் செஞ்சு போட்டு முடிக்க போகிறோம். இவன் யார்? நீ ஏன்டா நீ வேறு குறுக்க வர? அடிக்கடி இந்த அர்ஜென்ட் வீஸ் வேறு குறுக்க வரான். நம்ம கடைசியில் ஸ்பைனோவுக்கு சேடலே செஞ்சு போட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? இனி நம்ம கடல் பக்கமே அவனை கூப்பிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி டைனோசர்ஸ்க்கு கடல் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடலில் உள்ள மெகலடான் அதுக்கடுத்து இந்த மாதிரி டைனோசர்லாம் அங்கே டேம் பண்ணணும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பர்களே. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய டைனோசரை நினச்சேன் டேம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே லைக்கையும் போட்டுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது IH Gaming. பை பாய்.